அதோ அதுதான் பிரசாதோட வீடு. அந்த வீடு பழசா இருக்கலாம், ஆனா அந்த வீட்ல இருக்கிறவங்களோட மனசுல இருக்க அன்பு எப்பவும் புதுசு. பிரசாத் கடந்த 30 வருஷமா ஒரு சின்ன சைக்கிள் ரிப்பேர் ஷாப்பை நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. ஆனா இப்போ வயோதிகத்தால அவரோட ஆரோக்கியத்துல பிரச்சனை வந்துருச்சு. அதனால அவரோட பையன் ரமேஷ் அந்த சைக்கிள் கடையோட பொறுப்பு எடுத்துக்கிட்டான். ரமேஷுக்கும் அனாமிகாவுக்கும் கல்யாணமாகி 2 வருஷம் ஆகுது. அனாமிகா ரொம்ப பொறுப்புள்ள பொண்ணு. தினம் தினம் எகிரிட்டு இருக்க விலைவாசி, ஆனா அந்த சைக்கிள் ஷாப்ல வர்ற அரைவாசி காசு. இதனால அவளோட மனசு அமைதியாவே இல்ல. ஒரு நாள் காலையில, அத்த, மாமாவோட இருமல் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே வருது. டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து பிரிஸ்கிரிப்ஷன் அது அப்படியே இருக்கு. அவரை மருந்து வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னா இந்த வாரம் கடையில கொஞ்சம் கூட கஸ்டமர் வரல, பணமும் வரலன்னு சொல்றாரு. எனக்கு என்னமோ பயமா இருக்கா அத்த. என்ன பண்றதுமா அனாமிகா, நம்ம தலையெழுத்து அவ்வளோதான். உங்க மாமனார் அந்த சைக்கிள் கடையை வச்சுக்கிட்டு இருக்கும்போது தினமும் ஏதாவது கிடைக்கும். ஆனா இப்ப யாரும் சைக்கிள் ஓட்டுறதில்ல, எல்லாரும் மோட்டர் பைக்கை வாங்கிட்டாங்க. நம்ம ரமேஷோ அந்த கடையில நாள் முழுக்க உட்காந்தாலும் ஒரு 100 ரூபாய் கிடைக்க மாட்டேங்குது. ஆமா அத்த, இன்னைக்கே இப்படி இருந்தா நாளைக்கே எங்களுக்கு குழந்தை பிறந்துட்டா நிலைமை எப்படி இருக்கும்? அவங்க படிப்பு, ஹாஸ்பிட்டலு. ஆமா, ஐயோ நினைச்சாலே தலை சுத்துது. இந்த மாதிரி வறுமையில குழந்தைங்க பெத்துக்கவே பயமா இருக்கு அத்த. அதுக்குள்ள நம்ம தான் ஏதாவது பண்ணணும். நீ சொல்றதும் நிஜம்தாம்மா, ஆனா நம்ம என்ன பண்றது? நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த சமையல் தான். அவ்வளவுதான் அத்த, நமக்கு தான் சமைக்க தெரியும்ல. நீங்க சமைச்சது சூப்பரா இருக்கும். முக்கியமா அந்த ஆவக்காய் ஊறுகாய் இருக்கே, அக்கம் பக்கத்துல இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. இந்த தடவை நம்ம ஆவக்காய் ஊறுகாவை இன்னும் அதிகமா போடலாம். நம்ம வீட்டு வாசல்ல ஒரு மேஜைய போட்டு வித்தோம்னா எப்படி இருக்கும்? வீட்டு வாசல்ல ஊறுகாய் வைக்கிறதா ஊருக்குள்ள பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? பிரசாதோட மருமக ரோட்ல ஊறுகாய் வைக்கிறான்னு சொன்னா சிரிக்க மாட்டாங்க. அத்த, பசியில வாடிக்கிட்டு இருக்கும்போது இந்த மானம் எல்லாம் நமக்கு சாப்பாடு போடாது. கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல தப்பில்ல. மாமாவுக்கு மருந்து வாங்கி ஆகணும். நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா இன்னைக்கு உழைக்கதான் வேணும் அத்த. சாயந்தரம் ரமேஷ் கடையில இருந்து வீட்டுக்கு வந்தான். அனாமிகா, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இன்னைக்கு ஷாப்ல வெறும் 50 ரூபாய் தான் கிடைச்சது. ஒரு சைக்கிளுக்கு காத்தடிச்சு பஞ்சர் ஓட்டினேன், அதுல கிடைச்சது. இவ்வளவுதான். இதை வச்சுட்டு அப்பாவுக்கு மருந்து எப்படி வாங்குறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. என்னங்க, கவலைப்படாதீங்க, நான் ஒன்னு சொல்றேன் கேளுங்க. நானும் அத்தையும் சேர்ந்து வீட்டு முன்னாடி ஆவக்காய் ஊறுகாய் விக்கலான்னு இருக்கோம். அது மூலமா ஏதாவது கொஞ்சம் பணம் கிடைக்கும்ல. ஊறுகாய் வைக்கிறதா வீட்டு முன்னாடியா? நான் தான் இங்க கஷ்டப்படுறேன்ல அனாமிகா. நீங்க 2 பேரும் வெயில்ல நின்று வியாபாரம் பண்றதுன்னா எனக்கு பிடிக்கவே இல்லை. கஷ்டத்துல இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து வீட்டு சுமைய சுமக்கிறது முக்கியம். உங்க ஒருத்தவங்க தோல்லையே இந்த வீட்டு சுமைய போடுறதுல எனக்கு இஷ்டம் இல்ல. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. டே ரமேஷா, மருமக சொல்றது நிஜம்தான். ஒரு பக்கம் என் ஆரோக்கியம் குறையுது. நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்னா பொண்ணு சொல்ற விஷயத்த கொஞ்சம் கேளுடா. சரி அனாமிகா, ஓ இஷ்டம். ஆனா வெயில்ல ரொம்ப நேரம் நிக்காதீங்க. அனாமிகா நினைச்ச மாதிரியே வேலைய ஆரம்பிச்சா. சாரதாவோட உதவியால தோட்டத்துல இருந்து மாங்காயெல்லாம் வரவழைச்சு கமகமன ஆவக்காய் ஊறுகாவை செஞ்சாங்க. வீட்டு முன்னாடி ஒரு சின்ன மேஜைய போட்டு அதுக்கு மேல ஆவக்காய் ஊறுகாவை வச்சு விற்க ஆரம்பிச்சாங்க. அந்த பக்கம் போற ஒருத்தர் ஊறுகாய் ஜாடிய பார்த்து, ஏம்மா அனாமிகா, ஊறுகாய் வைக்கிறீங்களா நீங்க? ஆமாங்க, சுத்தமான ஆவக்காய் ஊறுகாய், வீட்லயே தயார் பண்ணுது. டேஸ்ட் பண்ணி பாருங்களேன், பிடிச்சிருந்தா வாங்குங்க. 1 கிலோ வெறும் 200 ரூபாய் மட்டும்தாங்க. அந்த கஸ்டமர் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஆஹா, ரொம்ப நல்லா இருக்குமா. அந்த காலத்துல செஞ்ச மாதிரி. ஒரு 1/2 கிலோ கொடுங்க. இந்தாங்க சார். தேங்க்ஸ் சார். முதல் நாள் கொஞ்சம் பேக்கெட்ஸ் வித்துச்சு. அனாமிகாவுக்கு 300 ரூபாய் கிடைச்சது. குறைவான பணம் கிடைச்சாலும் அனாமிகாவோட முகத்துல ஒரு தெளிவு இருந்துச்சு. ஆனாலும் அந்த ஆதாயம் வீட்டு செலவுக்கு பத்தல. மறுநாள் அனாமிகா ஆவக்காய் ஊறுகாய் வித்துட்டு இருக்கும்போது ஒரு ஆள் வந்தாரு. நேத்து உங்ககிட்ட வாங்கின ஊறுகாய் நல்லா இருந்தது. ஆனா தினந்தோறும் ஊறுகாவோட சாப்பிட முடியாது. உங்ககிட்ட சிக்கன் ஊறுகாய் மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த கஸ்டமர் அப்படி கேட்ட உடனே அனாமிகாக்கு ஒரு யோசனை வந்தது. சிக்கன் கறி, நிறைய பேச்சுலர்ஸ் இங்க ரூம்ல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சமைக்க வராது. சிக்கன் வித்தோம்னா கண்டிப்பா வாங்குவாங்க. அத்தை, கஸ்டமர் சிக்கன் கேக்குறாரு அத்தை. சிக்கன்லாம் நம்ம பண்ணிரலாம் அனாமிகா, ஆனா அதுக்கு அதிகமா பணம் செலவாகுமேடிமா. பரவாயில்ல அத்தை, நம்ம கிட்ட ஊறுகாய் வித்தது மூலமா கிடைச்ச பணம் இருக்குல்ல, அதை செலவு பண்ணுவோம். இன்னைக்கே 2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து ஊறுகாய் செய்யலாம், இல்லன்னா கமகமன்னு சிக்கன் கறி செய்யலாம்.
அனாமிகாவோட ஆலோசனை நல்லா வேலை செஞ்சுது. விறகு அடுப்புல அம்மில அரைச்ச மசாலால அவ சமைச்ச சிக்கன் கறியோட வாசனை ரோடுக்கெல்லாம் வந்தது. சிக்கன் கறி பாக்கெட் 50 ரூபான்னு போர்டு போட்டா. சாயந்தரம் அனாமிகா கறி பாயிண்ட் கிட்ட ரோட்ல போற வரவங்க கியூல நின்னாங்க. அம்மா, சிக்கன் கறி வாசனை செம்மையா இருக்கு, ஒரு பாக்கெட் கொடு. ஆனா இது கூட சாப்பிடுறதுக்கு பூரியோ பரோட்டாவோ இருந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா சார், நாளையில இருந்து சிக்கன் கறியோட சேர்த்து பூரியோ பரோட்டாவோ சூடா தரோம். மறுநாள் சாயந்தரத்துல இருந்து அனாமிகா பூரி பரோட்டா ரெண்டையும் சேர்த்து கொடுக்க ஆரம்பிச்சா. அந்த பரோட்டா ருசியா வர்றதுக்கு அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. முதல்ல அந்த சிக்கன் பரோட்டாவை அனாமிகா ரமேஷ்க்கு கொடுத்தா. ஆஹா, அனாமிகா சூப்பரா இருக்கு. இது எப்படி இவ்ளோ சாஃப்டா செஞ்ச? சிக்கன் குழம்போட காரம், பரோட்டாவோட சாஃப்ட்னஸ் சூப்பரான காம்போ. இந்த டேஸ்ட்டுக்கு கஸ்டமர்ஸ் ஃபிளாட் ஆயிடுவாங்க. அப்படியா? கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கிறது தான் நம்ம வெற்றிங்க. இந்த வாரம் நமக்கு போன வாரத்தை விட நல்ல லாபம் கிடைக்க போகுது. போன வாரம் மாமாக்கு மருந்து வாங்கின கையில 200 ரூபாய் மிச்சமாச்சு. அம்மா, அனாமிகா, என் ஆரோக்கியம் கூட இப்ப நல்லா இருக்குமா. உன்னோட சமையல் நம்ம வீட்டு நிலைமையே மாத்திருச்சு. அனாமிகாவோட சமையலால அவங்களோட வியாபாரம் நல்லா போச்சு. ஆனா அவங்களோட கடை சந்தில இருந்ததுனால கொஞ்சம் பேருக்கு மட்டும்தான் அந்த இடம் தெரிஞ்சுது. ஒரு நாள் அனாமிகா காய்கறி வாங்க டவுன்ல இருந்த மெயின் சென்டருக்கு போனா. அங்க ஒரு டிஃபன் சென்டர் கிட்ட ஏகப்பட்ட ஜனம் நின்னுட்டு இருந்தாங்க. மக்கள் ஒருத்தர் முட்டிக்கிட்டும் மோதிக்கிட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அனாமிகா ஆச்சரியப்பட்டா. இத்தனை பேரு இங்க எதுக்கு சாப்பிடுறாங்க? இங்க டிஃபன் அவ்ளோ நல்லா இருக்கா என்ன? ஒரு தடவை நம்மளும் சாப்பிட்டு பாப்போம் அப்படின்னு அனாமிகாவும் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டு பார்த்தா. ஆனா இந்த டிஃபன் அவ்வளவா நல்லா இல்ல. சட்னி தண்ணி மாதிரி இருந்தது, காரம் அதிகமா இருந்தது. ச்சீ, என்னது இது? இந்த சாப்பாடு இவ்ளோ மோசமா இருக்குது. ஆனா இத போய் இந்த மக்கள் இப்படி சாப்பிடுறாங்களே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அனாமிகா வீட்டுக்கு வந்தா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அனாமிகா மாமா கிட்டயும் அத்தை கிட்டயும் விஷயத்த சொன்னா. மாமா, இன்னைக்கு நான் மெயின் சென்டர்ல ஒரு ஹோட்டல் பார்த்தேன். அங்க சாப்பாடே நல்லா இல்ல. ஆனா அத சாப்பிடுறதுக்கு மக்கள் அவ்ளோ பேர் வந்திருந்தாங்க. நம்ம கிட்ட இவ்ளோ நல்ல ருசி இருந்தோம், குறைவான மக்கள் தான் வராங்க. இதுக்கு என்ன காரணம் மாமா? இததான் ஸ்தான பலம்னு சொல்லுவாங்க. அந்த ஹோட்டலு மெயின் சென்டர்ல இருக்கு. போற வரவன் எல்லாம் சாப்பிடுவானுங்க. அவங்களுக்கு ருசி ஒன்னும் பெருசு கிடையாது. வயிறு நிறைஞ்சா போதும்னு வந்து சாப்பிடுற கும்பல் அவங்க. நல்ல சென்டர்ல நல்ல கடை இருந்தா நிறைய பேர் வருவாங்க. வெறும் பச்சை தண்ணியையே அப்படி சாப்பிட்டா ருசி நல்லா இருந்தா அப்புறம் யோசிச்சு பாரு. ஸ்தான பலமா? அப்படின்னா நம்ம கூட அந்த மெயின் சென்டர்ல கடை போடணுமா? அத்தை, அந்த இடத்துல ஒரு ஷெல்டர் எவ்வளவு இருக்கும்? வாடகையெல்லாம் கேட்டுட்டு வர சொல்லணும். அப்பதான் ரமேஷ் வீட்டுக்குள்ளார வந்தான். அனாமிகா, மெயின் சென்டர்ல வாடகை எவ்வளோன்னு தெரியணுமா? அங்க ஒரு சின்ன இடத்துக்கே மாசம் 10,000 ரூபாய் கொடுக்கணுமா? 2 மாசத்துக்கு அட்வான்ஸும் கட்டணும். அவ்வளோ அட்வான்ஸ் கொடுக்குற நிலைமையிலயா நம்ம இருக்கோம்? 10,000 ரூபாவா? நம்ம கிட்ட அவ்வளவு பணம் இல்லையே. அப்புறம் எப்படி ஸ்தான பலம் வரும்? நம்ம அந்த இடத்துக்கு போகலன்னா வியாபாரம் சரியா நடக்காது. என்ன பண்றது அப்படின்னு அனாமிகா ராத்திரி முழுக்க யோசிச்சா. திடீர்னு அவளோட கண்ணு ரமேஷோட சைக்கிள் ரிப்பேர் ஷாப் பக்கம் போச்சு. அங்க ஒரு பழைய சைக்கிள் இருந்தது. அது மூலமா அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. என்னங்க, எந்திரிங்க, எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. அனாமிகா, அர்த்தராத்திரியில தான் ஐடியா வருமா? என்ன தூங்க விடு அனாமிகா. அப்புறமா தூங்கிக்கலாங்க. நமக்கு வந்திருக்கிறது நம்ம வாழ்க்கைய மாத்த போற ஐடியா. நம்ம கடையில ஒரு பழைய சைக்கிள் இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி 2 பெரிய பாக்ஸ் வைக்கிற மாதிரி வெல்டிங் பண்ண முடியுமா? சைக்கிள்ல வெல்டிங்கா? என்ன, சைக்கிள்ல சிக்கன் பரோட்டா வைக்க போறியா? ஆமா, நம்ம வாடகை கட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. அதே மாதிரி சைக்கிள் இருந்தா நம்ம எங்க வேணா போலாம்ல. அப்ப நம்ம கடை வாடகைய மிச்சப்படுத்தலாம்லங்க. சென்டர்ல நம்ம வியாபாரம் பண்றது மூலமா ஸ்தான பலம் வரும். சூப்பர்மா, உன் புத்திசாலித்தனத்தை பார்த்து வியக்கிறேன். சரி அனாமிகா, நாளைக்கு காலையிலேயே வெல்டிங் மிஷினால சைக்கிளை நான் ரெடி பண்ணி தரேன். ரமேஷ் கஷ்டப்பட்டு அந்த சைக்கிள்ல பெரிய கேரியர் பாக்ஸ் மாதிரி ஏற்பாடு பண்ணான். பின்னாடி 2 பெரிய ஸ்டீல் பாக்ஸ், ஒரு பக்கம் பிளேட்ஸ் வைக்கிற மாதிரி ஸ்டாண்டு, இன்னொரு பக்கம் வாட்டர் பாட்டில் வைக்கிற மாதிரியான இடத்த ரெடி பண்ணான். அனாமிகா சைக்கிளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா. மறுநாள் சாயந்தரம் அனாமிகா சுட சுட சிக்கன் கறி பரோட்டாவையும் கொண்டு போய் சைக்கிள் பாக்ஸ்ல வச்சு சைக்கிளை எடுத்துக்கிட்டு மெயின் சென்டருக்கு போனா. ரமேஷும் பின்னாடியே நடந்து வந்துட்டு இருந்தான். மெயின் சென்டர் பரபரப்பா இருந்தது. வாங்க வாங்க, சுட சுட சிக்கன் பரோட்டா ரெடியா இருக்கு. வெறும் 50 ரூபாயில ரெண்டுமே கிடைக்கும். சிக்கன் குழம்பு, வீட்ல செஞ்ச சுத்தமான குழம்பு.
ஆரம்பத்துல அனாமிகாவை எல்லாரும் விந்தையா பார்த்தாங்க. ஆனா அனாமிகா தைரியமா மக்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. என்னம்மா இது, சைக்கிள்ல டிஃபன் விக்கிறிய? உன்கிட்ட டிஃபன் நல்லா இருக்குமா? சார், ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, பிடிக்கலன்னா பணம் கொடுக்க வேண்டாம். இது எங்க வீட்ல விறகடுப்புல செஞ்சது சார். சரி சரி, ஒரு பிளேட் கொடு, எப்படி இருக்குன்னு பாப்போம். அனாமிகா சுட சுட பரோட்டா மேல கம கமன்னு சிக்கன் குழம்பு ஊத்தி கொடுத்தா. அந்த கஸ்டமர் ஒரு வாயில வச்சது கண்ணு பெருசாயிடுச்சு. ஆஹா, சூப்பரா இருக்கு. மசாலா ருசி அற்புதமா இருக்கு. பரோட்டாவும் அற்புதமா இருக்கு. அவர் சொன்னதை கேட்டதும் பக்கத்துல இருந்த எல்லாரும் அனாமிகா சைக்கிள் கிட்ட வர ஆரம்பிச்சாங்க. 1 மணி நேரத்துல சைக்கிளை சுத்தி ஆட்கள் மாதிரி இருந்தாங்க. ஒருத்தர் தள்ளிக்கிட்டு பரோட்டா வேணும்னு. எல்லாருக்கும் தரேன் சார், கொஞ்சம் லைன்ல வாங்க, ஜாக்கிரதை. எனக்கு 4 பார்சல் கொடுமா, எங்க வீட்டு அம்மாக்கும் வாங்கிக்கிட்டு போறோமா. இப்படி அனாமிகா கொண்டு வந்த 100 பரோட்டா, 5 கிலோ சிக்கன் கிரேவி 2 மணி நேரத்திலேயே ஃபுல்லா காலி ஆயிடுச்சு. இன்னும் நிறைய பேரு இன்னும் வேணும்னு கேட்டுட்டே இருந்தாங்க. அனாமிகா சந்தோஷமா சைக்கிள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தா. வீட்ல பிரசாதும் சாரதாவும் அனாமிகாவுக்காக காத்திருந்தாங்க. என்னாச்சுமா, வந்துட்ட? அப்புறம் என்ன அத்த, எல்லாம் வித்துருச்சு. இதோ பாருங்க, இன்னைக்கு சம்பாரிச்சது 3000 ரூபாய். நிஜமாவே எல்லாம் தீந்துருச்சா அனாமிகா? என்னால நம்ப முடியல. ஆமாங்க, ஸ்தான பலம்னா இதுதான். நாளையில இருந்து இன்னும் அதிகமான குவாண்டிட்டி செய்யணும். எனக்கு உங்க எல்லாரோட உதவியும் வேணுங்க. அதுக்கு மறுநாள்ல இருந்து அனாமிகா தனியா போகல. ரமேஷும் அனாமிகாவும் சேர்ந்து போனாங்க. பிரசாதும் சாரதாவும் வீட்ல சமையல் வேலையில ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாங்க. சைக்கிள் மேல சிக்கன் பரோட்டா அந்த சென்டர்ல ஒரு பிராண்டாவே மாறிடுச்சு. தினம் சாயந்தரம் ஜனம் அனாமிகாவோட சிக்கன் பரோட்டாக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. 6 மாசம் போச்சு. வியாபாரம் எவ்ளோ பெருகி இருந்ததுன்னா, ஒரு நாளைக்கு அவங்க 1000 பரோட்டா விக்கிற இடத்துக்கு வந்தாங்க. அது மூலமா ஒரு ஷட்டர் கடையை அவங்க வாடகைக்கு எடுத்தாங்க. பாத்தீங்களாப்பா, இப்ப நமக்கு சொந்தமா ஒரு ஷாப் கிடைச்சிருக்கு. அனாமிகா மட்டும் அன்னைக்கு சைக்கிள் ஐடியா பண்ணலன்னா நம்ம இவ்ளோ தூரம் வந்திருக்கவே முடியாதுப்பா. ஆமாண்டா கண்ணா, ஏன் மருமக நம்ம குடும்பத்துக்கு கிடைச்ச அக்ஷய பாத்திரம். ஒரு நாள் காலையில அனாமிகா கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தா. திடீர்னு மயங்கி கீழே விழுந்துட்டா. சாரதா வந்து தூக்குனாங்க. என்னாச்சுமா அனாமிகா? அது ஒண்ணும் இல்லாத, கொஞ்ச நாளா மயக்கமாவே இருக்கு. காலையில இருந்து ஒரே வாந்தி வர மாதிரி இருக்கு. போன வாரமே பிரெக்னன்சி கிட் வாங்கி செக் பண்ண, பாசிட்டிவ்னு வந்துச்சு அத்த. என்னங்க ரமேஷ், சீக்கிரம் வாடா, நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமி வரப்போகுது. நம்ம அனாமிகா கர்ப்பவதி ஆயிட்டா. அப்படியா அனாமிகா? நான் அப்பாவாக போறேனா? கடவுளே, என் மருமக பட்ட கஷ்டத்துக்கு நல்ல பலனை கொடுத்துருக்கப்பா. இங்க பாரு கண்ணா, உன்னோட அம்மா அப்பா இன்னைக்கு கஷ்டப்பட்டு ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிருக்கோம். நீ பொறுக்க போற இந்த வீடு இப்போ வறுமையில இல்ல. உன்னை நான் பெரிய படிப்பு படிக்க வைக்கிறேன். இப்படி அனாமிகா தன்னோட விவேகத்தாலையும் கடின உழைப்பாலையும் ஒரு சின்ன சைக்கிளை நம்பி பெரிய வியாபாரம் பண்ணா. வறுமைங்கிறது நம்ம தலையெழுத்து இல்ல, நம்ம ஆலோசனை நம்ம எதிர்காலத்தையே மாற்றக்கூடியது. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். என்னங்க, இதுக்கு மேல என்ன பண்றது? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேலைய கடக்கறதே கஷ்டமா இருக்கே. பசங்க அவங்க வேலையில இருந்தாங்கன்னா சம்பாத்தியம் பத்துறதில்ல. நம்மளோட செலவு, வர்ற வரவு எதுவும் எதுக்கும் பத்த மாட்டேங்குது. நேத்து கூட அந்த மளிகை கடை முருகேசன் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு கடனை திருப்பி கொடுன்னு கத்திக்கிட்டு கிடந்தான். எனக்கு அப்போ உயிரே போயிடுச்சு. ஊருக்குள்ள தலை நிமிர்ந்து நடக்க முடியலங்க. எனக்கு புரியுது சாரதா, எனக்கும் அந்த வருத்தம் இருக்கு. ஆனா என்ன பண்றது, எனக்கு வயசாகி போயிடுச்சு. முன்னாடி மாதிரி கடினமா வேலை செய்ய முடியல. நம்ம புள்ளைங்க சுரேஷ், அருண், ரமேஷ் ராத்திரி பகலா வேலை செய்யறானுங்க. ஆனா நம்ம துரதிருஷ்டம், கரெக்டான வேலை கிடைக்கல அவங்களுக்கு. இந்த கடங்காரங்க தொல்லையும் தாங்கலம்மா. அவனுங்க முன்னாடி நிக்கிறதுக்கும் என்னால முடியல. இப்படி வீட்ல எப்போதும் பிரச்சனையாவே இருந்துச்சு. பெரிய மருமக அனாமிகா, 2வது மருமக அவனி, 3வது மருமக அஞ்சலி. இவங்க 3 பேரும் கிச்சன்ல உட்காந்துட்டு தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தாங்க. இங்க பாரு அவனி, இங்க பாரு அஞ்சலி, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. அத்தையும் மாமாவும் படுற கஷ்டத்தை என்னால பார்க்கவே முடியல. அவங்க இந்த வயசுல நிம்மதியா உட்காந்து ஓய்வு எடுக்கிறத விட்டுட்டு இப்படி கஷ்டப்படுறாங்க. நம்ம ஏதாவது பண்ணணும். இந்த வீட்டு பொறுப்பை நம்ம எடுத்து நடத்தணும். ஆமாக்கா, நீ சொல்றது 100க்கு 100 உண்மை. ஆனா நம்ம என்னக்கா செய்யறது? நம்ம படிப்பறிவும் குறைவு தானே. ஏதாவது ஆபீஸ் வேலைக்கு போலான்னு பார்த்தா இந்த ஊர்ல ஆபீஸ் எங்க இருக்கு? சரி, ஏதாவது தையல் மிஷின் வச்சு பொழைக்கலானா? நம்ம கிட்ட
தையல் மிஷின் வாங்க பணம் இல்ல. ஆமாங்கா, அவனி அக்கா சொன்ன மாதிரி நமக்கு என்ன தெரியும்? வீட்டு வேலை செய்ய தெரியும், எல்லாருக்கும் சாப்பாடு செஞ்சு போட தெரியும். நமக்கு வெளி உலகத்தை பத்தி அவ்வளவா தெரியாதே. ஆமா, சமையல் அது நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இல்லையா? நம்ம வீட்டுக்கு யார் வந்தாலும் நம்ம கையால சாப்பிடணும்னு எப்பவும் விருப்பப்படுவாங்க, பாராட்டுவாங்க. அத்தையோட மசாலால அவனியோட குழம்ப வச்சா அது அற்புதமா இருக்கும். எனக்கு ஒரு நல்ல யோசனை வந்திருக்கு. நம்ம ஏன் ஒரு சின்ன பிரியாணி சென்டர் வைக்க கூடாது? அப்போ அவனி அஞ்சலி 2 பேரும் ஆச்சரியப்பட்டாங்க. பிரியாணி சென்டரா? நம்மளே பொண்ணுங்க எங்கக்கா வைக்கிறது? அதுக்கு நிறைய முதலீடும் தேவையே. பாத்திரங்கள் வேணும், இடம் வேணும், எங்க இருந்து பணம் கிடைக்கும்? அதான் யோசிக்கிறேன் அவனி. நம்ம வீடு மெயின் ரோட்ல ஊருக்கு மத்தியில இருக்குல்ல, வீட்டு முன்னாடி இருக்க சின்ன இடத்துல சின்ன பந்தல் மாதிரி போட்டு சின்னதா ஆரம்பிப்போம். வாடகை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. முதல்ல சின்ன முதலீடு போட்டு ஆரம்பிப்போம். நம்ம உழைப்பும் அத்தையோட அறிவுரையும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சு 3 பேரும் உடனே மாமியார் கிட்ட கிளம்பி போனாங்க. அத்தை, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்னாச்சுமா அனாமிகா, என்னாச்சு? எல்லாரும் இப்படி மொத்தமா வந்திருக்கீங்க, வீட்ல ஏதாவது சண்டையா? அது இல்ல அத்தை, நம்ம எல்லாரும் நம்ம வீட்டு முன்னாடியே சின்னதா பிரியாணி சென்டர் வச்சா என்ன? நாங்க 3 பேரும் நல்லா சமைப்போம்ல, நீங்க கூட மசாலாவை ரெடி பண்றதுல உதவி செஞ்சீங்கன்னா நம்மளோட கடன் கொஞ்சம் தீரும்ல. என்னம்மா நீ பேசுற? பிரியாணி வண்டியா? நம்ம குடும்ப மானம் என்ன ஆகுறது? ஊர் மக்கள், முக்கியமா அந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க என்ன நினைப்பாங்க? நாளைக்கு கோயிலுக்கு போனா என்னை பார்த்து சிரிக்க மாட்டாங்க? பிரசாத் மருமகளுங்க ரோட்ல பிரியாணி விக்கிறாங்கன்னு வாங்க, இவங்களுக்கு வந்த நிலைமைய பாத்தியா அப்படின்னு சிரிப்பாங்கம்மா. வேணாம், எனக்கு இந்த யோசனை சுத்தமா பிடிக்கலம்மா. பட்டினியா இருந்தாலும் இருப்பேன், மானத்தை விட மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கோபமா உள்ள போயிட்டாங்க. அப்ப அனாமிகா நிராசப்பட்டா. மாமா பிரசாத் கிட்ட போய் விஷயத்தை எல்லாம் சொன்னான். பிரசாத் அத பத்தி தீவிரமா யோசிக்க ஆரம்பிச்சாரு. நீ சொல்ற ஐடியா நல்லாதாம்மா இருக்கு, உன்னோட உத்தேசமும் நல்ல எண்ணம் தான். ஆனா உங்க அத்தை சொன்னதை பத்தி கூட கொஞ்சம் யோசி. இந்த உலகம் என்ன சொல்லுமோங்கிற பயம் அவளுக்கு. மானமுள்ள குடும்பமா நம்மளது. இது எல்லாத்தையும் தள்ளி வச்சோன்னா நம்ம கிட்ட முதலீடுக்கு ஒரு 10,000 ரூபாவது வேணும். மளிகை பொருள், அரிசி, கறி இதெல்லாம் எப்படி வாங்குறது? மாமா, இந்த உலகம் தினம் நமக்கு வந்து சோறு போடுதா மாமா? இந்த கடங்காரங்க வீட்டுல வந்து கத்தும்போது இந்த உலகத்துல இருந்து யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு உதவி செஞ்சாங்களா? நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை செய்யறோம்னு சொன்னா அதுல என்ன தப்பு இருக்கு? பணத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? எங்க அப்பா என்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது கொடுத்த ஒரு சின்ன செயின் இருக்கு, அத அடகு வச்சு முதல்ல ஆரம்பிப்போம். தயவு செஞ்சு அத்தைக்கு நீங்க தான் எடுத்து சொல்லணும். இந்த ஒரு வாய்ப்பை வாங்கி தாங்க மாமா. அத பார்த்து குடும்பத்து மேல மருமகள்களுக்கு எவ்ளோ அக்கறை அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டாரு. ராத்திரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாரதாவோட தனியா உட்காந்து பேசினாரு. இங்க பாரு சாரதா, நம்ம மருமகள்கள் சொல்றதுல நியாயம் இருக்குமா? மானம் மரியாதைன்னு சொல்லி வீட்ல உட்கார்ந்தோம்னா நம்ம பசி தீராது, கடனும் தீராது. அவங்க கஷ்டப்படுறோம், குடும்பத்துல உள்ள கடனை தீக்குறோங்கிறாங்க. அவங்களுக்கு நம்ம ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமே. அவங்க மனசை இப்படி காயப்படுத்த கூடாதுமா. அவங்களோட முயற்சிக்காவது நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அத கேட்டதுக்கு அப்புறம் சாரதா ராத்திரி எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பழங்காலத்து மரியாதை மானத்தை விட குடும்ப எதிர்காலம் முக்கியம்னு நினைச்சாங்க. கடைசியா மனசை மாத்திக்கிட்டாங்க. மறுநாள் காலையில மருமகள்களை கூப்பிட்டாங்க. அனாமிகா, ராத்திரி மாமா என்கிட்ட பேசினாரு. நீ சொன்னது நிஜம்தான் போல இருக்கு. என் பழங்காலத்து யோசனையால உங்க வேகத்தை நிறுத்திட்டேன். சரி, நீங்க சொன்ன மாதிரி பிரியாணி வியாபாரம் பண்ணுவோம். ஜனம் என்ன பேசுனா என்ன, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். என்னோட சீக்ரெட் மசாலாவை நானே அரைச்சு தரேன். என்னென்ன வேணும், எப்படி ஆரம்பிக்க போறீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகா, அஞ்சலி, அவனி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அவங்க முகத்துல புது ஒளி தெரிஞ்சுது. அத நம்ம மாமூலா எல்லாரும் செய்யற சிக்கன் பிரியாணி இல்லாம கொஞ்சம் வெரைட்டியா பண்ணுவோம். நம்ம ஊர்ல இது வரைக்கும் யாரும் செய்யாத மாதிரி. அதான் 5 வகை பிரியாணி செய்வோம். 5 வகையா? என்னடிமா 5 வகைய நம்மளால பண்ண முடியுமா? முடியும் அத்த. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, நண்டு பிரியாணி, எக் பிரியாணி கூட செய்யலாம். இப்படி நம்ம மெனுல 5 வகை இருந்ததுன்னா எல்லாருக்குமே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம ஊர்ல பெரிய குளம் இருக்கு, அதுல ஃப்ரெஷ்ஷா மீன், நண்டெல்லாம் கிடைக்கும்ல. நீ சொன்னது நல்லா இருக்குமா. நண்டு பிரியாணி, மீன் பிரியாணி நம்ம ஊர்ல எங்கேயும் கிடைக்காதே.
நல்ல யோசனை பண்ணிருக்கம்மா. எல்லாரும் சேர்ந்து உடனே வேலைய ஆரம்பிச்சாங்க. அனாமிகா அவளோட செயினை அடமான வச்சு கொஞ்சம் பணத்தை எடுத்துட்டு வந்தா. ரமேஷ், சுரேஷ், அருண் கூட இத கேட்டதுக்கு அப்புறம் அவங்களால முடிஞ்ச உதவியை செய்ய முன் வந்தாங்க. ஒரு பெரிய போர்டை எழுதி வச்சாங்க, மாமியார் மருமகள் 5 வகை பிரியாணி அப்படின்னு. இப்படி இருக்கும்போது முதல் நாள் ஆரம்பிச்சது. காலையில இருந்து மாமியாரும் மருமகள்களும் பயங்கர பிஸியா இருந்தாங்க. சாரதா மசாலாவை கையில அரைச்சிட்டு இருக்கும்போது அனாமிகா சிக்கனையும் மட்டனையும் கழுவிட்டு இருந்தா. அவனி இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் உரிச்சிட்டு இருக்கும்போது அஞ்சலி அரிசி கழுவிட்டு இருந்தா. அம்மா, உன் மசாலாவோட வாசனை வீதி வரைக்கும் வந்துட்டு இருக்குமா. எனக்கே வாய் ஊறுது. மக்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும்மா. ஆமாண்டா கண்ணா, நம்ம வீட்ல எல்லாரும் அன்போட சேர்ந்து செய்யறது எல்லாருக்கும் பிடிக்கும் தான். நான் வாழை இலைய சுத்தமா கழுவி டேபிள் மேல வச்சிருக்கேன். கஸ்டமர்ஸ் வரணும், அவ்வளோதான். கொளுத்துல இருந்து நண்டு கூட பிடிச்சிட்டு வந்திருக்கேன். மத்தியானம் 12 மணி ஆகிறதுக்குள்ள சுட சுட 5 வகையான பிரியாணி ரெடியா இருந்தது. முதல் கஸ்டமரா ஊர் போஸ்ட்மேன் வந்தாரு. என்னமோ அனாமிகா, புதுசா ஏதோ ஆரம்பிச்சிருக்கியாமே, போட பார்த்தேன். வாசனையே அதிரி போகுது. ஆமா, என்னென்ன இருக்குமா? சிக்கன், மட்டன், ஃபிஷ், நண்டு, எக் பிரியாணியும் இருக்கு. சுட சுட இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்? என்ன கொடுக்கட்டும்? நண்டு பிரியாணியா? கேள்விப்பட்டதே இல்லையே. சிக்கனு மட்டனு எப்பவும் சாப்பிட்றதானே. சரி, எனக்கு ஒரு பிளேட் நண்டு பிரியாணி கொடுமா. சொன்னதும் அஞ்சலி வாழை இலைய சுத்தம் படுத்திட்டு கமகமன்னு நண்டு பிரியாணிய போட்டா. பிரியாணிய சாப்பிட்ட போஸ்ட்மேன் முகத்துல அவ்ளோ ஆனந்தம். அற்புதம்மா, இந்த நண்டுல உங்க மசாலா என்ன அருமையா பட்டிருக்கு. இந்த ஊர்ல என் வாழ்நாள்ல இவ்ளோ ருசியான சாப்பாடு சாப்பிடல. நாளைக்கு என் போஸ்ட் ஆபீஸ்ல இருக்க எல்லார்கிட்டயும் சொல்லி அழைச்சிட்டு வந்துடுறேன். அங்க இங்கன்னு இவங்களோட பிரியாணி ருசி ஊர் முழுக்க தெரிஞ்சுது. முக்கியமா நண்டு பிரியாணி, மீன் பிரியாணி ரொம்ப ஃபேமஸா இருந்தது. தினமும் 5 வகை பிரியாணி செய்யறது, மத்தியானம் 2 மணிக்கெல்லாம் மொத்தமும் காலி ஆயிடுறதுன்னு இருந்தது. ஒரு நாள் ராத்திரி வியாபாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 மருமகள்களும் மாமியாரும் கணக்கு பார்த்தாங்க. அக்கா, இன்னைக்கு கூட ஒரு பருக்க மீறாம மொத்தமும் வித்து போச்சு. முதலீடு போக இன்னைக்கு நமக்கு நிறைய லாபம் கிடைச்சிருக்கு. ஆமா அவனே, நம்ம எல்லாரோட கடின உழைப்புக்கு பலன் கிடைச்சிருக்கு. அத்த, நீங்க கையால மசாலாவை அரைச்சதுனாலதான் அந்த பிரியாணிக்கு அவ்வளவு அற்புதமான ருசி வந்திருக்கு. நீங்க தான் ஆபத் பாண்டவன். என் மசாலா மட்டும் இருந்தா போதுமா? உங்க கஷ்டம், என் மேல உங்களுக்கு இருக்க அன்பு, அதெல்லாம் இருந்ததுனாலதான் அந்த ருசி வந்திருக்கு. என் மருமகளுங்க இவ்ளோ சாமர்த்தியம்னு எனக்கு இவ்ளோ நாள் தெரியாம போச்சு. அப்படி நினைக்கும் போது கொஞ்ச மாசத்திலேயே வியாபாரம் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுது. அவங்களோட கடன் முழுசா அடைச்சாச்சு. அனாமிகா அடமான வச்ச செயினையும் மீட்டுக்கிட்டு வந்துட்டாங்க. சாரதா பிரசாதோட முகத்துல ஆனந்தம் தாண்டவமாடுச்சு. 3 மகன்களும் வேற எந்த சின்ன வேலைக்கும் போகாம முழு நேரம் இங்கேயே இருந்தாங்க. 3 மருமகள்களுக்கும் உதவி செஞ்சாங்க. ரமேஷ் மார்க்கெட்ல இருந்து சரக்கு வாங்கிட்டு வருவான். சுரேஷ் கஸ்டமர்ஸ்க்கு சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். அருண் கணக்கு வழக்க பாத்துக்கிட்டான். இப்படி வீட்டு உறுப்பினர்கள் எல்லாரும் வேலை பார்த்தாங்க. மொத்த குடும்பமும் ஒரே தொழில பண்ணுச்சு. இப்படி போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மத்தியானம் ஒரு புது விலை உயர்ந்த காரு அவங்க பிரியாணி சென்டருக்கு வந்தது. அதுல ஒரு இளைஞன் பெரிய கேமராவை எடுத்துக்கிட்டு வெளியே வந்தான். அவன் பேரு குர்ஃபான். அவன் யூடியூப்ல பெரிய விளாகரா இருக்கான். வணக்கம் ஃபுட்டீஸ், நான் தான் உங்க குர்ஃபான். இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான இடத்துக்கு வந்திருக்கிறோம். காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ற நான் காசே வாங்காம இங்க வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த பிரியாணி கடையில இருந்து வர்ற வாசம்தான். தெரு மொனை வரைக்கும் வந்து ஆளை தூக்குது. முக்கியமா நான் இங்க வந்ததுக்கான காரணம் நண்டு பிரியாணிக்காக தான். அதை இன்னைக்கு காசு கொடுக்காம சாப்பிட்டு பாப்போம். அப்போ அனாமிகாவும் சாரதாவும் அவ்வளவு பெரிய கேமராவை பார்த்து முதல்ல கொஞ்சம் பயந்தாங்க. ஆனா குர்ஃபான் அவங்க கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருந்தான். வணக்கம்மா, உங்க பிரியாணிய பத்தி அக்கம் பக்கத்துல கேள்விப்பட்டு வந்திருக்கேன். எனக்கு 5 வகை பிரியாணிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே வாழை இலையில வச்சு தரீங்களா? கண்டிப்பா தரேன்பா, உட்காருங்க. அப்போ கிரண் கேமரால அந்த பிரியாணியோடைய கலரை காமிச்சான். ஒவ்வொன்னா டேஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சான். முக்கியமா நண்டு பிரியாணி சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. வாவ், சூப்பரு, சான்ஸே இல்ல. நிஜமா சொல்றேன் அக்கா, நான் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டல்ல காசு வாங்கிட்டு சாப்பிட்டிருக்கேன். என்னோட மனசாட்சியை கழட்டி வச்சுட்டு ரிவ்யூ கூட சொல்லி இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நேர்மையா சொல்றேன்க்கா, இந்த மாதிரி ஒரு பிரியாணிய சத்தியமா நான் சாப்பிட்டதில்ல. ஆண்டி, இந்த ஐடியா முதல்ல யாரோடது? இவ்ளோ வெரைட்டியை எப்படி பண்றீங்க? இது எல்லாம் என் மருமகளுங்க ஐடியாப்பா. அதோ அனாமிகா, அவளோட யோசனையால ஆரம்பிச்சோம். அவங்க தான் எல்லாத்தையும் பாத்துக்கறாங்க. நான் இங்க வெறும் மசாலா மட்டும்தான் அரைச்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா.
அப்போ உடனே குர்ஃபான் அனாமிகா அவனே அஞ்சலியோட இன்டர்வியூ எடுத்தான். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு குர்ஃபானோட அந்த இன்டர்வியூ வீடியோ பயங்கரமா வைரல் ஆச்சு. சில லட்சம் வியூஸ் வந்துச்சு. அந்த வீடியோவை பார்த்துட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பக்கத்து ஊர்ல இருந்து சிட்டில இருந்து நிறைய பேரு அனாமிகாவை தேடி வந்தாங்க. அந்த வீட்டு முன்னாடி இருக்க சின்ன பந்தல் இப்ப அவங்களுக்கு போதவே இல்ல. கஸ்டமரோட கூட்டம் அதிகமாச்சு. நிக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. ஒரு நாள் பிரசாத் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து பேசினாரு. இங்க பாருங்கம்மா, நிறைய ஜனங்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டு முன்னாடி இந்த சின்ன இடம் பத்தவே மாட்டேங்குது. கஸ்டமர்ஸ் நின்னுட்டே சாப்பிட முடியாதுல்ல, பார்க்கவும் கஷ்டமா இருக்குமா. நமக்கு பக்கத்துல இருக்க காலி இடத்த விற்க போறாங்களாம். அத வாங்கி அதுல நம்ம ஒரு பெரிய ஹோட்டல் கட்டினா என்ன? அப்பா, நீங்க சொல்றது நிஜம்தான். நம்ம பிசினஸ் இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. நம்ம ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் கட்டுறது தான் நல்லது. ஆமா மாமா, நம்ம கிட்ட இப்போ இடத்த வாங்கறதுக்கு பில்டிங் கட்டுறதுக்கு கூட தேவையான பணம் கரெக்டா இருக்கு இல்லையா? நம்ம தைரியமா அடி எடுத்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமும் ஒரு முடிவுல வந்து நின்னாங்க. பக்கத்துல இருந்த இடத்த வாங்கி ஒரு பெரிய விசாலமான பெரிய ரெஸ்டாரண்ட்ட கட்டினாங்க. அதுக்கு பழைய பெரிய வச்சாங்க. மாமியார் மருமகளின் 5 வகை பிரியாணி அப்படின்னு லைட்ஸோட பெரிய போர்டு வச்சாங்க. ரெஸ்டாரண்டோட லான்ச் அன்னைக்கு குர்ஃபானையே சிறப்பு விருந்தினரா கூப்பிட்டாங்க. அவன் கையாலேயே ரிப்பனை கட் பண்ண வச்சாங்க. அன்னைக்கு லான்ச் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது மேடம். ஒரு சின்ன பந்தல்ல ஆரம்பிச்ச உங்களோட ஹோட்டல் இன்னைக்கு இவ்ளோ பெரிய ரெஸ்டாரண்டா மாறி இருக்குன்னா பெரிய விஷயம். உங்களோட ஒத்துமை, உழைப்பு இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். மத்த பெண்களுக்கெல்லாம் உதாரணமா இருக்கீங்க. அந்த ரெஸ்டாரண்ட் எப்ப பார்த்தாலும் கஸ்டமர்ஸோட கலகலன்னு இருந்தது. கஸ்டமர்ஸ் அதிகமானாலும் மருமகள்களுக்கு டேஸ்ட்ல குறை இருக்க கூடாதுன்னு நினைச்சாங்க. எவ்ளோ கஸ்டமர்ஸ் வந்தாலும் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ரமேஷ், சுரேஷ், அருண் வியாபார மேனேஜ்மெண்ட்ட நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. சாரதாவும் பிரசாதும் நிம்மதியா கேஷ் கவுண்டர்ல உட்காந்துக்கிட்டு வர்ற பணத்தை எடுத்து எண்ணி போட்டுக்கிட்டு இருந்தாங்க கல்லா பேட்டிக்குள்ள. ஒரு நாள் சமயம் பார்த்து சாரதா அனாமிகாவோட கைய பிடிச்சாங்க. அனாமிகா, அன்னைக்கு நீ உன்னோட நகைய அடமான வச்ச. அந்த முடிவை நீ அன்னைக்கு எடுக்கலன்னா இன்னைக்கு நம்ம இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். இவ்ளோ வசதியான வாழ்க்கையும் கிடைச்சிருக்காது. நீ என் மருமக கிடையாதுமா, நீ என்னோட மக மாதிரி. அத்த, இது என் ஒருத்தியோட வெற்றி கிடையாது. அவனி அஞ்சலியோட கஷ்டம், உங்களோட மசாலா, மாமா கொடுத்த தைரியம், எங்க புருஷங்க உதவி இதெல்லாம் இருக்கு. மொத்த குடும்பமும் ஒண்ணு சேர்ந்தா எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் எதிர்கொள்ளலாம். அதுக்கு நம்ம தான் உதாரணம். ஆமா அக்கா, நம்ம எப்பவும் இதே மாதிரியே ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். நம்ம 5 வகை பிரியாணி மாதிரி நம்ம 3 பேரும் அத்தை மாமா 5 பேரும் இதே மாதிரி எப்பவும் ஒன்னா இருந்தா நல்லா இருக்கும்ல. அந்த குடும்பம் அவங்களோட கஷ்டத்தை கடின உழைப்பால மீறி வெற்றிய தேடி ஓடி ஒரு வழியா அதை அச்சீவும் பண்ணிட்டாங்க. ஒரு காலத்துல ஒரு வேலைய கடக்கறதே கஷ்டம். கடங்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியல. இப்போ 10 பேருக்கு வேலை கொடுத்து சந்தோஷமா கௌரவமா வாழ ஆரம்பிச்சாங்க. இப்படி மாமியார் மருமகளின் 5 வகை பிரியாணி அந்த ஊருக்கு ஒரு ஐக்கனா, ஒரு பிராண்டா மாறுச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.